வணக்கம் மக்களே, 2025க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அடே அனிமாங்கா சேனல். புது வருஷம் புதுசா ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கறதுனால அதை கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா ஆரம்பிக்கலாம்னு ஹோப்பை ரெப்ரசென்ட் செய்யும் எங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சூப்பர் ஹீரோ சூப்பர் மேனை வைத்து இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகிறோம். அப்படி என்ன இந்த வீடியோல பேச போறோம் அப்படின்னு கேட்டா, ஆப்வியஸ்லி சூப்பர் மேன் ட்ரெய்லர் வந்தது. ட்ரெய்லர் கிடையாது, அது டீசர் ட்ரெய்லர் வந்தது. அதை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. சோ அப்படி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மூவி சில ஸ்பெஷலான காமிக்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதுன்னு அந்த மூவியோட டைரக்டர் ஜேம்ஸ் கன்னே முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தா. அப்படி அதுல ஒரு காமிக்கை எடுத்து அதுல என்னென்ன விஷயங்கள் சூப்பர்மேனை பத்தி சொல்லியிருக்காங்க, சூப்பர்மேன்ன்ற கேரக்டர் யாரு அப்படின்றத ஒரு ஜெனரல் ஜிஸ்டா டக்குன்னு உங்ககிட்ட பேசி ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. காமிக்ஸ்னா என்னன்னே தெரியாதவங்க, சூப்பர்மேன்னா என்னன்னே தெரியாதவங்களா இருந்தா கூட உங்களுக்கு இதாம்பா சூப்பர்மேன் அப்படின்னு இந்த காமிக்ஸ் எப்படி விளக்குது அப்படிங்கறத ஒரு கேஷுவலா சொல்ற வீடியோவா எடுத்துக்கங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. ஹோப்னு சொல்லி இருக்க சூப்பர்மேன் மட்டும் ஹோப் கொடுக்க மாட்டாரு. ஹால் ஜார்டன் ஹோப் கொடுப்பாரு, ஸ்டாட்டிக் ஹோப் கொடுப்பாரு, எல்லாரும் கொடுப்பாரு. ஆனா விதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி இவர் தான் முதல்ல. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கொடூரமான கொஸ்டின். ஐ ஆம் அப்செக்டிங். பூஸ்டர் கோல்ட்ரா? பூஸ்டர் கோல்டு பாத்தி இல்ல. இப்படி பேசி தான் எல்லாரையும் 30 செகண்ட்ல அடிச்சு விட்டுறோம் நம்ம. ஓகே, என்ன காமிக் பத்தி பேச போறோம்? அந்த காமிக் டைட்டில் யார், அந்த ஆத்தர் சொல்லு. அதையும் நான் தான் சொல்லணுமா? ஓ மை காட், இதுல முக்காவாசி நீ தான் சொல்லணும். ஏன்னா இங்க நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும். இவன் தான் இங்க ரெசிடென்ட் சூப்பர்மேன் ஃபேன். அப்படி சரி, ஓகே. அதனால நான் தான் சொல்லணுமா? ஓகே, நான் வண்டர் உமன் பிளஸ் சூப்பர்மேன் ஃபேன் மக்களே. அது இந்த இடத்துல டியூவாலிட்டி ரோலை நான் பங்கேற்றுக் கொள்கிறேன். பட் எனிவே, ஆஸ் எ ரெசிடென்ட் சூப்பர்மேன் ஃபேன், காமிக் பேரு சூப்பர்மேன் சீக்ரெட் ஆரிஜின்ஸ். இதை எழுதுனது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டிசி ரைட்டர்ஸ், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் சூப்பர்மேன் ரைட்டர்ஸ் ஜெஃப் ஜான்ஸ் அப்படின்ற ஒரு ஜீவன். அந்த ஜீவன் காமிக் சர்க்கிள்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஜீவனை பத்தி நல்லா தெரியும். காமிக் சர்க்கிள்ல வெளியில இருக்கவங்களுக்கும் சில பேருக்கு அந்த ஜீவனை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2011க்கு மேல அந்த மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த சீக்வன்ஸ்ல எழுதப்பட்ட கதைகளுக்கெல்லாம் ஒரு கிரியேட்டிவ் இன்புட் கொடுக்கும் ஆளாக காமிக் சைட்ல இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ரோல்ல இருந்த மனுஷன். அந்த மனுஷன் வெரி டெஃபினிட்டிவ் ஒர்க் அப்படின்னு கூட இப்ப நம்ம பார்க்க போற காமிக்க சொல்லலாம், சூப்பர்மேன் சீக்ரெட் ஆரிஜின்ஸ். இதை எப்படி ஆரம்பிப்பது, எங்க ஆரம்பிப்பது அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன வென்று சொல்வதம்மா அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ரெட்டே ப்ளீஸ் ஹோஸ்ட். போறதுக்கு முன்னாடி இது எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொன்னா, கோயர் ஸ்டைல்லே ஆரம்பிக்க கூடாது? வேண்டாம், அப்படி கோயர் ஸ்டைல்லயே அதாகப்பட்டது. இந்த காமிக் புக்ல மக்களே ஒரு இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் வச்சிருக்காங்க. இந்த கதையை எழுதின ஜெஃப் ஜான்ஸுக்கும் மேன் ஆஃப் ஸ்டீல் கதையை எழுதின கோயருக்கும் என்ன மாதிரி அவங்களோட காமிக் ஜேர்னி எப்படி இருந்தது, சூப்பர்மேன்ன்ற என்டிட்டி எப்படி இவங்க வாழ்க்கையில ஆதியிலிருந்து கடைசி சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இவங்களை ஒரு கனெக்ஷன்லயே வச்சுக்கிட்டு இருந்ததுன்னு ஒரு அற்புதமான ஒரு பிளாஷ்பேக்கா சொல்லியிருப்பாரு. அத ஸ்பாயிலர் இல்லாம நாங்க இப்ப மேலோட்டமா இப்படி சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டீப்பா பேஜுக்குள்ள போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல இன்னும் டீப்பா போடுமாப்பா? இல்ல ஸ்பாயிலர் நாங்க பண்ண தேவையில்லை, நீங்க போய் படிச்சுக்கங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணது வேண்டியது என்னன்னா, ஜெஃப் ஜான்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர்மேனுங்கிறது ஒரு பயங்கரமான ஆல் பவர்ஃபுல் கேரக்டர். என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, சூப்பர்மேன் சாக மாட்டான், சூப்பர்மேன் பார்த்துப்பான் அப்படின்னு இருந்த கேரக்டர். இந்த கேரக்டர் அப்படி இருந்ததுனால நிறைய பேருக்கு அந்த கேரக்டர் சூப்பரா அப்படின்னு இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகாது. பேட்மேன் ஒரு ஃபிளாட் கேரக்டர்ங்கிறதுனால பேட்மேனோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. எதுக்காக இந்த ஒரு காமிக் புக் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த கேரக்டரை எப்படி சில விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஆடியன்ஸுக்கு ரிலேட்டபிளா மாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காமிக்கோட சக்சஸ் நான் சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவ? 100% உண்மை அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி சூப்பர்மேனை ஹியூமனைஸ் பண்ண ரைட்டர்ஸ் மேபி ஜான் பர்ன் சொல்லலாம், இல்லன்னா பெரஸ் சொல்லலாம். இந்த மாதிரி சில கிரியேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. பட் டெஃபினிட்டிவா மாடர்ன் ஆடியன்ஸ் படிச்சா கூட கம்ப்ளீட்டா ஆமாண்டா திஸ் இஸ் சூப்பர்மேன், ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு, சாதாரண மனுஷனுக்கு உண்டான எல்லா எமோஷனும் இவனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹி இஸ் நாட் சம்மன் ஹூஸ் எதுவா இருந்தாலும் பா 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 அப்படின்னு போற ஆள் கிடையாது. இவனுக்குன்னு ஒரு ஜென்யூனான ஃபீலிங் இருக்கு, இவனும் மனிதன் தானே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு டெஃபினிட்டிவான ஒரு ஓப்பனிங் ஆர்க்காவோ இல்லைன்னா ஒரு டெஃபினிட்டிவ் ரன்னாவோ இந்த காமிக் புக்கை கன்ஃபார்ம்டா சொல்லலாம். அட்லீஸ்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, எப்போ இந்த சேஞ்ச் நடந்ததோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சூப்பர்மேனோட கனெக்ட் பண்ணிட்டு சூப்பர்மேனோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போச்சு. ஏன்னா நீங்க ஒரு கேரக்டரை சாவவே மாட்டான், துப்பாக்கி எடுத்து சுத்தாலும் சாவ மாட்டான், என்ன நடந்தாலும் சாவவே மாட்டான், கடைசியில் அவன் தான் ஜெயிப்பான்னு சொன்னா ஒரு ஆஸ் அன் ஆடியன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்டும் போயிடும்,
கனெக்டும் போயிடும். நீ என்னங்கிற? தட் இஸ் 100% ட்ரூ. பட் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சூப்பர்மேன் வந்து ஒவ்வொரு டைம் பீரியடுக்கும் ஏத்த மாதிரி ஆப்வியஸ்லி எல்லா கேரக்டர்ஸும் எவால்வ் ஆகும். சூப்பர்மேனும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஒரு பாயிண்ட்ல வந்து என்னதான் ஆல் பவர்ஃபுல் சூப்பர்மேனா இருந்தாலுமே டெத் ஆஃப் சூப்பர்மேன் அப்படின்னு ஒரு காமிக் நடக்கும்போது இட் இஸ் வேர்ல்டு வைட் ஈவெண்ட். நியூஸ் பேப்பர்ல கூட பப்ளிஷ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது சூப்பர்மேன் சாக போறானாமா அப்படின்னு. அந்த டைம் பீரியடுக்கு அந்த சூப்பர்மேன் கனெக்ட் ஆன பட்சத்தில் அதே மாதிரி எவல்யூஷன் ஆக 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 இப்போ நமக்கு கையில கிடைச்சிருக்க சூப்பர்மேன் இந்த சூப்பர்மேன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். which to me is the best சூப்பர்மேன் வெர்ஷன். அவ்வளவுதான். ஓகே, இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டைரக்டா இந்த ஸ்பெசிபிக் காமிக் உள்ள இறங்குறோம். என்ன நடந்துச்சுன்னு வாக் த்ரூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம். சூப்பர்மேன் அப்படின்னு இந்த ஸ்பெசிபிக் இஷ்யூல நீ படிச்ச காமிக்ல சூப்பர்மேனை குவான்டிஃபை பண்ற மாதிரி ஒரு 2-3 குவாலிட்டிஸ் என்ன நீ சொல்லுவ? சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த காமிக்ல மட்டும் இல்ல, யூனிவர்சலாவே அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 3 ஃபேக்டர்ஸ் வச்சு நான் வந்து குவான்டிஃபை பண்ணுவேன். ஒன்னு இஸ் கைண்ட்னஸ். அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழும் மறந்து போச்சு, மனிதாபிமானமா இல்லையா, அன்பா, அன்பே வெங்கடாச்சலம். அன்பே வெங்கடாச்சலம் இல்லையா, அந்த விஷயம். ரெண்டாவது வந்து மெட்டா லெவலிலும் அப்புறம் இன்வேர்ல்ட்லயும் மக்கள் வந்து சூப்பர்மேனை ஆல் பவர்ஃபுல்னு பாக்குற ஒரு ஃபேக்டர். அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம். அது ஒரு ஃபேக்டர்னு மட்டும் எடுத்துக்கங்க. தட் இஸ் நாட் இஸ் டிஃபைனிங் ட்ரைட். மூணாவது விஷயம் ஹோப். ஸ்டார்டிங்ல சொன்ன அதே ஹோப், நம்பிக்கை, அதானே எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த 3 ஃபேக்டரையும் சூப்பர்மேனுக்கு ஒரு டிஃபைனிங் ஃபேக்டர்ஸா எடுத்துக்கலாம்ன்றது எங்களுடைய கருத்து. ஓகே, இப்போ இந்த 3 ஃபேக்டர்ஸை இந்த காமிக்ல எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க? நான் தான் சொல்லுமா? ஓகே, என்ன கேள்வி, நீ தான் ரெசிடென்ட் சூப்பர்மேன் ஃபேன். எதுவா இருந்தாலும் என் பாச தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்றானே. அதாகப்பட்டது மக்களே. கைண்ட்னஸ் அப்படின்ற ஃபேக்டருக்கு ஆப்வியஸ்லி சீன் பை சீன், பிளே பை பிளே எல்லாம் சொல்லாம இந்த காமிக் புக்ல ஒரு சின்ன ஈவெண்ட் நடக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் சின்ன பையனா இருக்கும்போது அவனோட கிளாஸ்மேட்ஸ் கூட விளையாடுவான். அவனோட ஸ்ட்ரென்த் தெரியாம இன்னொரு ஃப்ரெண்ட் இவனை வந்து டேக்கிள் பண்ணும் போதோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் போதோ அவனோட எலும்பு வந்து சின்னதா டேமேஜ் ஆகி கிராக் ஆகி டேமேஜ் ஆன ஃப்ரெண்டு அடுத்த நாள் வந்து ஜாலியா கட்டு போட்டுட்டு பாத்தியா இதனால எல்லா பொண்ணுங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு ஜாலியா தான் சுத்திட்டு இருப்பான். ஆனா அந்த சிச்சுவேஷனை மீறியும் அவன் ஃப்ரெண்டுக்கு தனக்கு தெரியாம ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம் கூட அவன் ஃப்ரெண்டை பாதிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு ஒரு ஓரமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த கிளார்க் கென்ட் இந்த புக்ல நீங்க பார்க்க முடியும். அந்த ஒரு இன்னரண்டான நேச்சர், இன்னொரு உயிருக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமே, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது ஒரு விதமான கைண்ட்னஸா நாங்க பாக்குறோம். அந்த கைண்ட்னஸ் சூப்பர்மேனுக்கு ஸ்டார்டிங் வெரி பிகினிங், ஆதி அந்தத்திலிருந்தே இருக்கிறது அப்படிங்கறது இந்த புக் ரொம்ப அழகா காமிச்சதா எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ரெண்டாவதா இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, சூப்பர்மேன் சின்ன பையனா மட்டும் இல்ல, நல்ல எருமகடா சைஸுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா மெட்ரோபாலிஸ்க்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு புது ஊரு, நல்ல சென்னை மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ட் ஊருன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி ஒரு ஊர்ல எல்லாரும் பிஸியா அப்படி இப்படி ஓடிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் குடுக்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணா கூட டேய் அறிவு இருக்கா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்ற ஒரு ஊர்லயுமே அவனோட இன்னரண்ட் நேச்சர் வந்து எல்லாருக்கும் நின்னு பேசி பதில் சொல்லி, அவங்க இவனை திட்டா கூட அதை இவன் பர்சனலா எடுத்துக்காம அப்படியே மூவ் ஆகிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சு அவனோட ஆபீஸோட டாப் ஃப்ளோர் போற வரைக்கும் அற்புதமா காமிச்சிருப்பாங்க. அதோட கடைசி ஒரு கல்மினேஷன் மொமெண்டா ஆபீஸ்ல அவனோட ஒரு பிகினர் போட்டோகிராஃபர் ஜிம்மி ஆல்சன்ற போட்டோகிராஃபர் வந்து அந்த போட்டோகிராஃபர் வந்து ஆபீஸ்ல யாருமே மதிக்காம வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஒரு கையில தூக்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஐட்டத்தை தூக்கிட்டு வருவான். எல்லாரும் பிஸியா ஓடிட்டு இருக்க நேரத்துல கிளார்க் கென்ட் மட்டும் ஒரு செகண்ட் அவனுக்கு பிடிச்சு, இதாப்பா கீழே விழாம பிடிச்சிக்கிட்டா கரெக்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பத்திரமா பிடிச்சிட்டல, போயிடுவேல, சமாளிச்சிருவேல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்பவுமே சூப்பர்மேனோட கைண்ட்னஸ் நல்லா தெரியும். அந்த விஷயத்தை இந்த புக்ல அற்புதமா காமிச்சிருக்காங்கன்றது எங்களுடைய கருத்து. நான் இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன். என்னன்னா, கைண்ட்னஸ்ங்கிறத நிறைய விதத்துல காட்டலாம். பட் இந்த காமிக் பொறுத்த வரைக்கும் பியோர்னு காட்டின மாதிரி இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம அன்னியன்ல அம்பி கேரக்டருங்கிறது ஒரு கைண்டான கேரக்டர். ஆனா என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒண்ணு நடக்கிறப்போ ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை மனசுக்குள்ள எடுத்து ஃபீல் பண்ணி இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ண ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் இதுக்கு போகுது. கிளார்க் கென்ட்ங்கிற கேரக்டர் அதெல்லாம் எதுவுமே மனசுல எடுத்துக்காம, ஓகே திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் எப்படி அடுத்த லைஃப பெட்டர் பண்ண முடியும்னு பாக்குற ஒரு கேரக்டரா தான் போர்ட்ரே பண்ணுவாங்க. இது ஏன் இப்படி இருக்கு, இதை நம்ம மாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த இரிட்டேஷன் இருக்கவே இருக்காது. ஆமா, அவனுக்கு வந்து மக்கள்னு கூட சொல்ல முடியாது. சில மோசமானவங்க கெட்ட விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு வருத்தம் வரும், கோபம் வரும், அதெல்லாம் வேற விஷயம். பட் ஒரு காமன் மேனா
ஒரு ஆர்டினரி பீப்புள அவங்க கிட்ட இவங்களுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா எப்படியும் மக்கள் நல்லவங்களா மட்டும்தான் இருப்பாங்கன்றது கிளார்க் கென்ட்டோட சூப்பர்மேனோட இன்ஹெரண்ட் பாலிசி. அந்த விஷயத்த வந்து இந்த புக்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லவே கிடையாது. ஆனா அந்த ஃபீலிங் அவனுக்குள்ள இருக்கிறது வந்து உங்களுக்கு அண்டர் கரண்டா எப்பவுமே ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இப்ப ரெட் இப்ப சொன்னதும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் இன்டர்பிரேட் பண்றேன். ஏன் அவனுக்கு அந்த இரிட்டேஷனோ ஏன் அந்த அனாயன்ஸோ வரமாட்டேங்குது அப்படின்னா he sees a bigger picture. இது வந்து ஒரு சின்ன மொமெண்ட், இதுக்கு பின்னாடி எங்கெங்கயோ இருந்திருக்கும், இவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் வந்து யாருமே காமிக்ஸ்ல இதை அவுட்வேர்டா சொல்லல. பட் யூ கேன் சம்ஹவ் இன்ஃபர் இட், அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எக்ஸாக்ட்லி இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் வந்து இங்க வைக்க பார்க்கறேன். இந்த சூப்பர்மேன்ங்கிற கேரக்டர் ஃபர்ஸ்ட் லுக்ல பாக்குறப்போ பிளெயினா இருந்தாலும் there are layers to the character. காமிக்ஸ் படிக்க படிக்க அந்த லேயர்ஸ் எல்லாம் சூப்பரா கல்மினேட் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஃபைனலா ஓகே ஒரு டான்ஜென்ட்டுக்கு நான் போய் ஆகணும். சூப்பர்மேனுக்கும் டார்க் சைடுக்கும் ஃபைனலா ஒரு ஃபைட் நடக்கிறப்போ அவன் ஒரு வசனம் சொல்லுவான், ஆல் மை லைஃப் என்னது I think I was living my life as if it was surrounded by cardboard boxes. I had to be careful always. But with you, big guy, it gives me a rare opportunity to go berserk. இந்த மாதிரி ஒரு வசனம் வரும். சோ அந்த சூப்பர்மேனுங்கிற ஒரு பேர்டனை இவன் எப்படி அழகா கேரி பண்ணா, எவ்வளவு இருந்தும் சூப்பரா எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு சூப்பர்மேனுக்கு ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. 100% அக்ரி. இது வந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன், பாயிண்ட் அவுட் பண்ணி இது வரைக்கும் பேசுறதுக்கு எனக்கு சிச்சுவேஷனோ ஆப்பர்ச்சுனிட்டி அமையல. பட் இந்த டைம்ல நீ சொன்னதுனால சொல்றேன். நார்மலா ஒரு டே டு டே லைஃப்ல ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். என்னோட பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நான் கேஷுவலா ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கிட்டயோ ஏதோ புலம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட லைஃப்ல நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா காமன் டு எவ்ரி ஒன். நம்ம ஒன்றும் அப்படியே பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் வாழ்க்கையெல்லாம் வாழல. பட் அதுல நடக்கிற ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போதே யாருக்கிட்டையாச்சும் புலம்பணும், வெண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்பேற்பட்ட ஸ்கேல்ல ஒரு செகண்ட் காது ஷார்ப்பா பெத்தினா உலகத்துல இருக்கிற அத்தனை கிரிமினல் ஆக்டிவிட்டியும் காதுல வந்து உழுவுன்ற அளவுக்கு ஒரு பிரஷர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த பேர்டனை ஹேண்டில் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணின்றதை விட அந்த பேர்டனை ஹேண்டில் பண்ற ஒரு டிக்னிஃபைட் நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கிளார்க் கென்ட் அப்படிங்கறத வந்து இங்க நான் அப்படிங்கறத இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். தட் இஸ் கிளார்க் கென்ட் இல்ல, தட் இஸ் தி கைண்ட்னஸ் ஆஃப் கிளார்க் கென்ட். அதுதான் ஓகே. சோ நீ சொன்ன ஒரு ஃபேக்டர் இந்த காமிக்ல கண்டிப்பா வந்திருக்கு. ரைட். அடுத்த ஃபேக்டர் நீ என்ன சொன்ன? ஆல் பவர்ஃபுல். வாடா ட்ரெயினை கூட ஏத்துறா. ட்ரெயினை ஏத்து பாஸ், ஃளைட்டை காப்பாத்து பாஸ், எல்லாம் பண்ணலாம்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஆடியன்ஸ் மனதிலும் பொதுமக்கள் மனதிலும் சில இமேஜஸ் நானே பல தடவை கேட்டிருக்கேன். சூப்பர்மேன் மாதிரி ஒரு போரிங் கேரக்டர் யாருமே கிடையாதுன்றது வந்து நான் ஒரு காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதும் கேட்டிருக்கேன். இப்போ 7 கழுத வயசாச்சு, இப்பவும் அதை நான் கேட்டுட்டு இருக்கேன் ஒரு சில இடத்துல. பட் திஸ் இஸ் a huge misunderstanding அப்படிங்கறத இந்த புக் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம் சில இடத்துல. இதை எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். அந்த சிச்சுவேஷன்ல சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் மெட்ரோபாலிஸ்க்கு வந்து சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் பண்ணும்போது மக்கள் ரியாக்ட் பண்ணும் விதத்தை அவனால ஹேண்டில் செய்ய முடியாது. அவங்களோட ப்ரெஷரோ எக்ஸ்பெக்டேஷனோ அவங்களால கீப் அப் பண்ண முடியல அப்படிங்கறத ஃபீல் பண்ற ஒரு சூப்பர்மேன் ஒரு பாயிண்ட்ல மனசொடைஞ்சு போயினா முன்னாடி சொன்ன மாதிரி ஐயோ ராமா புலம்புதே அப்படின்லாம் இல்லாம எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம குழம்பி போய் ஒரு இடத்துல தனிமையா போய் நிற்பான். அதுதான் சூப்பர்மேனோட பிரச்சனைகள். சூப்பர்மேனுக்கு வந்து மலையை தூக்கும் சக்தி இருந்தாலும் சரி, வில்லனை ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் தூக்கி விட்டாலும் சரி, அதுக்கு மீறி ஒரு கேரக்டரா ஒரு மனுஷனா அவனுக்கு அன்றாட மனிதர்களுடைய அதே பிரச்சனை. அது வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கூட பேசுற விஷயமா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போகும்போது அவனை யாரும் மதிக்காம இருக்கிறதா இருக்கட்டும், லைக் அதை கூட நல்ல எக்ஸாம்பிளா சொல்ல முடியாது. இல்ல அவனை சுத்தி இருக்கவங்க அவங்க கூட கனெக்ட் ஆகாம இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிற ஒரு ஏலியனேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் தான் சூப்பர்மேனோட ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ஸோ ஆல் பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை மெட்டா லெவல்ல மக்கள் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஹி இஸ் பிசிக்கலி ஆல் பவர்ஃபுல். பட் ஒரு கேரக்டரா ஒரு பர்சனா அவனும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனும் அவனை மாதிரி டிக்னிஃபைடா நடக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு புக்கா தான் சூப்பர்மேன் புக் எப்பவுமே இருக்கும். அது அடுத்த பாயிண்ட்டுக்கு லீட் ஆகுது. அதனால அதுக்கு முன்னாடி இதை நான் இங்க எண்டு கார்டு போட்டுக்கிறேன். ரெட்டி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவோம். அதாவது நமக்கே இந்த சொசைட்டி மேல இவ்வளவு காண்டு இருக்கும், ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற வெறுப்பு இருக்கும். எல்லாமே பண்ண முடியற ஒருத்தனை இதே வெறுப்பேத்தியும் அவன்
எதுவுமே பண்ணாம அவனை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா, அதுதான் ஆல் பவர்ஃபுல் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் டென்ஷன் ஆகிறதுக்கு கடுப்பாகிறதுக்கு ஒரு செகண்ட் பத்தாது. 100% அதாவது ஒரு சில விஷயங்கள் லைஃப்ல நடக்கும்போது கொக்க மக்கா ஏன்டா இப்படி நடக்குது, இதை மொத்தமா மாத்துறதுக்கு வழி இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பவர் இருந்தா எப்படி இருக்கும்ன்றது அட்லீஸ்ட் எல்லார் லைஃப்லயும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஆசையாவாச்சு எங்கேயாவது வந்துடும். சொன்ன மாதிரி ரெட்டு சொன்ன மாதிரி அது வந்து நேச்சுரலா ஃபுல் டைமாவே அது இருக்கிற ஒரு ஆளு அந்த ஒரு பவரை மிஸ்யூஸ் பண்ணாம அத எப்படி சொல்றது, அதான் அந்த ஒரு பவரை மிஸ்யூஸ் பண்ணாம வாழ்றதுங்கிறதே ஒரு விதமான ஆல் பவர்ஃபுல்னஸ் தான். தட் இஸ் சூப்பர்மேன். இல்ல இங்க ஆஸ் அ பேட்மேன் ஃபேனாவே நான் ஒண்ணு சொல்லி ஆகணும். பேட்மேன் அவனுக்கு அப்பப்போ அவன் ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டி மீறி போறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். அவன் அப்படியே அவனோட கூலை லூஸ் பண்ணி அடிச்சாலும் அவன் உருவாக்குற டேமேஜும் சூப்பர்மேன் உருவாக்குற டேமேஜையும் கம்பேரே பண்ண முடியாது. சும்மா இருக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய பர்டனா சூப்பர்மேன் தலையில இருக்குங்கிறது இனிஷியலா அந்த கேரக்டரை பாக்குறவங்களுக்கு அது தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அது தெரியாது. அது ஒரு ஜேர்னி. சூப்பர்மேன் கூட டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இந்த காமிக் புக்ல அதை உங்களால உணர முடியும். நாங்க சொல்ற அந்த டீடைலோட இன்டெப்த் ஃபீலிங்கோட எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த காமிக் புக்கை படிக்கும் போது உங்களுக்கு ஆமா இந்த மாதிரி ஒரு பர்டன் சூப்பர்மேனுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பிரைம் எக்ஸாம்பிளா சொல்லணும், என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ஒண்ணு நடக்கும் அமெரிக்கன் மிலிட்டரிக்கும் சூப்பர்மேனுக்கும். அங்க சுத்தி இருக்கிற மனுஷங்களை சட்டம் கூட பண்ணாம அமெரிக்கன் மிலிட்டரி பாட்டுக்கு அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்கும். ஆனா சூப்பர்மேன் அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருப்பான், சுத்தி இருக்காங்க ஆளுங்க எல்லாம், அவங்க எல்லாம் எதுவும் ஆகாம பாத்துக்கங்க, அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அங்க கெஞ்சணுங்கிற ரிக்வயர்மெண்ட் சூப்பர்மேன் கிடையாது. 2 செகண்ட் ஆகாது மொத்தமா போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறதுக்கு. பட் அதை பண்றதுக்கு முன்னாடி அவங்களை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இவங்களுக்கும் ஒரு வேலை சொன்னா கேட்டுருவாங்களோட ஒரு தாட் ப்ராசஸ் வருது பாத்தீங்களா, அதுதான் சூப்பர்மேன். ஆனா இங்க நீ ஒரு காமன் விஷயத்தை நோட் பண்ணியே ஆகணும். சூப்பர்மேன் காமிக்ஸ் ஆக்ஷன் காமிக்ஸ் எழுதின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தேன்னா சூப்பர்மேன் மாதிரி ஒரு மனுஷன் இந்த சொசைட்டி வெறுப்பேத்திட்டு இருக்கு. அது புலம்புனா அது தனியா ஒரு பாட்காஸ்டே போடலாம், ஏன்டா இப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு, நம் நாட்டிற்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அதுதான் பண்ணணும். அது வேணா அதான் actually this is a very good measuring stick மக்களே. If there comes a point where Superman comics is no longer necessary, that means we have reached utopia. எப்படி பிலாசபிடா இத நான் இன்னைக்கு நாள்ல எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ தமாசு. இது மட்டும் கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு இருக்கு, எல்லாம் மாறிடுச்சு, இது மட்டும் மாறல. இதை பத்தி பேசினா சூப்பர்மேனை பத்தி பேசுற நிம்மதி இல்லாம போயிடும். அடுத்த டாபிக் சென்று விடலாம் வா. அடுத்த டாபிக் அதனாலதான் இந்த நிலைமையில இருந்து நம்ம எல்லாரும் மாறணுங்கிறதுக்காக தான் அடுத்த டாபிக் ஹோப், the strongest factor of what makes Superman. இந்த விஷயத்தை எடுத்து செல்வதற்கு இந்த காமிக்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் செய்தது அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு சீன், ஃபர்ஸ்ட் மெட்ரோபாலிஸ்க்கு வருவான். யாரும் இவனை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு வயசான பாட்டியை தெரியாம இடிச்சிருவான். இடிச்ச உடனே அந்த பாட்டி இவனை திட்டிட்டு போவோம், ஏன்பா கண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போவோம்னு வச்சுக்கோங்க. சூப்பர்மேன் அப்பதான் ஃபர்ஸ்ட் மெட்ரோபாலிஸ்க்கு வர்றான். சில சம்பவங்கள் நடக்குது. சூப்பர்மேன் மெட்ரோபாலிஸை சேர்ந்தவன் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு அடுத்து கட்டு பண்ணா அப்படிங்கிற மாதிரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அதே மாதிரி ஒரு பாட்டி, ஒரு இன்னசென்ட்டான யங்கான ஒரு பையன் அவன் உள்ள வரான், தெரியாம இடிச்சிடறான். அந்த இடிக்கும் போது பரவாயில்லப்பா இதனால என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் போவான். நம்ம வசூல் ராஜாவோட சீன் தான் இது. ஆனா எங்க அண்ணன் போட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாயிண்ட் என்னன்னா அந்த மாதிரி விஷயம் இந்த கேரக்டர் இருக்கிறதுனால அவனை சுத்தி இருக்கிற மக்களும் சராசரி ஆட்களும் நம்ம அடுத்த ஒரு விஷயம் நல்லதாக நடக்கும் என்று நம்பிக்கை வர வைக்கக்கூடிய ஒரு ஹோப்ஃபுல்லான கேரக்டர். இந்த ஹோப்பை அவன் வில்லனை அடிச்சு ஜெயிச்சு வில்லனை ஜெயிச்சிட்டான்ப்பா நம்ம சேஃபா இருக்கோம் அப்படின்னு மட்டும் வர வச்சது கிடையாது. அதுக்கு இன்னொரு ப்ரூஃபா தான் ஒரு சின்ன டயலாக் சீக்வன்ஸ் வரும். ஆடியன்ஸை பார்த்து சூப்பர்மேன் சொல்லுவான், என்கிட்ட உங்களோட பதில தேடாதீங்க, எக்ஸ் லூத்தர் கிட்டையும் உங்களோட பதில தேடாதீங்க, உங்களோட முன்னேற்றத்துக்கான வழி உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க எல்லாம் தான் இருக்கிறதுலயே ஒரு கேட்கறதுக்கு இப்ப சொல்லும் போது கேட்கறதுக்கு சீசியான லைன்ஸா இருந்தாலும் அந்த ஈவெண்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா அந்த வார்த்தைகளை சூப்பர்மேன் சொல்லும் போது அது அழகா கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சீனும் இந்த காமிக்ல ஹோப்ன்ற விஷயத்த சூப்பரா காமிச்சிருக்காங்க. பினிஷிங் டச்சா இன்னொரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. லெக்ஸ் லூத்தரை வச்சு அதை ரெட் சொல்லி முடிப்பாங்க. அதுதான் ஓ ஸ்பெஷாலிட்டி ஆச்சு.
தலைவனே. அச்சோ, சரி நீ தான் எடிட் பண்ற, சமாளிச்சுக்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன பேக்ரவுண்ட். இந்த காமிக்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சூப்பர்மேனும் லெக்ஸும் இந்த காமிக்ல அவங்க ஜேர்னியை ஃபோக்கஸ் பண்றதா இந்த காமிக். ஒன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லெக்ஸ் லூத்தாருங்கிற ஒரு பயங்கரமான ஆம்பிஷியஸ் கிட்னு சொல்ல மாட்டேன், அப்ப அவன் ஒரு டீன் அடல்ட்டா இருப்பான். அவன் மெட்ராபோலிஸ்னு ஒரு ஊரை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஊரையும் ஆரம்பிச்சு அந்த ஊர்ல அத்தனை ஆட்களையும் கொண்டு வந்து செட்டில் பண்ணிடுவான். ஆனா இப்ப நான் சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணேன், லெக்ஸுக்கு சப்போர்ட் பண்றேன்னா ஏன் நான் இப்படி ஆயிட்டேன்? அதெல்லாம் அப்படிதான். அடி வாங்கி 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 எவன் அடி வாங்கினாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. லெக்ஸ் லூத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டான் மக்களே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது போல நிறைய விஷயங்கள் நடந்தது. அது அப்படிதான் நமக்கு. இட் இஸ் a capitalist society. நம்மளை வந்து அப்படி டியூன் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ லெக்ஸ் லூத்தர் வந்து இந்த மெட்ரோபாலிஸ்க்கே ஒரு கிங் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்க்கு அந்த சிட்டியில ஆள் வேணுங்கிறதுனால என்ன பண்ணுவான்னா, டெய்லி அவன் போவான் 8 மணிக்கு ஷார்ப்பா. யாரோ ஒருத்தனை செலக்ட் பண்ணி, வா நான் உன் வாழ்க்கையை மாத்தி காட்டுறேம்மா. எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, இவனோட எல்லா பிரச்சனையும் லெக்ஸ் லூத்தர் தீத்துருவான்னு சொல்லிட்டு தினம் காலையில் 8 மணிக்கு நாயா பேய் அங்க போய் உட்காருவாங்க. அவன் டோக்கன் வாங்கி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்படிதான் மெட்ரோபாலிஸ இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. காமிக் எண்ட்ல இதே மாதிரி லெக்ஸ் லூத்தர் வெளியில வருவான், ஒருத்தனும் நிக்க மாட்டாங்க. அது ஒரு பயங்கரமான பேனல். அது அற்புதமான மொமெண்ட். லிட்டரலா ஒரு சிங்கிள் கனெக்டிங் பேனல்ஸ். ஃபர்ஸ்ட் பேனல்ல தான் மக்களுக்கு நல்லது செய்யறதா சொல்ற ஒருத்தன் 100 பேர் இருந்தாலும் 100 பேருக்கு நடுவுல ஒருத்தனை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்காக அவங்களை ஏங்கி தினம் சாக வச்சு அதுல ஆனந்தம் பாக்குற லெக்ஸ் லூத்தர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க உங்க வேலையை பாருங்க, எல்லாரும் நல்லது செய்வோம், எல்லாரும் நல்லதாவோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகி வானத்துல பறந்துட்டு இருக்கிற சூப்பர்மேன் இன்னொரு பக்கம். இதனால மக்களுக்கு மறுபடியும் அதே ஹோப்புக்கு வந்து நிக்கும். மக்கள் எப்படி இதனால மாறுறாங்க, ஹோப்பு தர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற ஃப்ராடு பையன் என்ன பண்ணுவான், உண்மையிலேயே ஹோப்பு தர்றவன் மூலமா என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கறத அற்புதமா காமிச்ச 2 முக்கியமான மொமெண்ட்ஸ் அது இந்த காமிக்ல. நான் ஒரு சில மொமெண்ட்ஸை இங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, மெட்டல் ஆஃப் ஃபைட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் வந்து ஸ்பீச் கொடுப்பான். அடுத்த நாள் பிரிண்ட்ல நியூஸ் சூப்பர்மேன் இஸ் ஹியர் டு ஸ்டேன்னு வந்துட்டு லெக்ஸ் லூத்தர் ஒரு டிராஃபி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான். கட்டுப்புல அந்த கண்ணாடியில அடிச்சு தூக்குவான். கரெக்டா சூப்பர்மேன் அந்த டிராஃபியை பிடிப்பான். இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். சூப்பரான கான்வர்சேஷன். அதை பத்தி நீ சொல்லணும்னு, அதை நீ சொன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீக்வன்ஸை பீட் பை பீட் டயலாக் சொல்லாம ஒரு ஜெனரல் ஜிஸ்டா சொல்லணும்னா, லெக்ஸ் லூத்தர் கடுப்புல என்னோட மக்களையும் என்னோட சிட்டியும் நீ ஏமாத்தி மயக்கி வச்சு அவங்களுக்கு என்னோட மக்களையும் என்னோட சிட்டியும் நீ மயக்கி ஏதோ நல்லது பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்க, இவங்களெல்லாம் நான் உனக்கு தரமாட்டேன், இவங்கெல்லாம் எனக்கு தான் சொந்தம், என்னோட மக்கள் இது அப்படிங்கிறத ஏதோ நல்லவன் மாதிரியே தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு பெருசா பேசுற இடத்துல சூப்பர்மேன் அழகா ஒரு வார்த்தையில சொல்லி முடிப்பான், இவங்க வந்து உன்னோட மக்கள் கிடையாது, இது உன்னோட சிட்டி கிடையாது, யூ டு நாட் ஓன் தீஸ் பீப்புள், யூ டு நாட் ஓன் அஸ் அப்படின்னு தன்னையும் அந்த மக்களில் மக்களா ஒருத்தனா சொல்லி லூத்தார் மாதிரி ஒரு எல்லாத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நான் தான் டாப்பு, நான் தான் நல்லவன் சொல்ற ஒரு ஆளுக்கு இந்த உலகத்துல இடம் கிடையாது, தான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விடாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு கிளார்க் கென்ட் இன்டென்ஷன் தான் சூப்பர்மேன். அதுல பஞ்ச் லைனே நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிம்பிளா சொல்லுவான். இவன் லெக்ஸ் லூத்தர் கேட்பான், why don't you go back to your own world ன்னு சொல்லிட்டு, because I can't and even if I could I wouldn't, this is my home and I'm not going to let you ruin it anymore அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புவான். ஷாட்ல லெக்ஸ் லூத்தர் மட்டும் அப்படியே நிப்பான். அருமையான ஷாட். நீ வேணா திரும்ப அமெரிக்காக்கே போயிரு சிவாஜி, இது எங்க போச நான் என் நாடு வேத எங்க அண்ணன் போட்டது. சோ யூனிவர்சலி கனெக்டிங் ஃபேக்டர்ஸ் தான் மக்களே. சிவாஜி படம் முடிச்சது உங்களுக்கு சூப்பர்மேன் முடிக்கும். ஓ அப்ப சிவாஜி நானு அது அப்ப ஒரு சூப்பர் ஸ்டார் இல்ல சூப்பர்மேன். ஓ அப்படி, ஆமா. வேணாம், நான் ரைனிக்கே இன்னொரு டயலாக் சொல்லிருப்பேன். அடுத்து போயிடு கன்க்ளூட் பண்ணி விடலாம். இல்ல, கன்க்ளூஷனுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு இருந்தேன். அதாவது அந்த ஓகே, இப்ப நம்ம ட்ரிவியா செக்ஷன் வச்சுப்போம். கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் சூப்பர்மேன்ல இருந்து இப்ப வர சூப்பர்மேன் வரைக்கும் உனக்கு யார பார்த்தா
திஸ் இஸ் மை சூப்பர்மேன். திஸ் இஸ் மை சூப்பர்மேனுங்கிற கேள்வி நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் நான் வந்து கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் வந்து இட் இஸ் நாட் தட் தி அதர்ஸ் டிட் a poor job. மற்றவங்களோட ரைட்டர்ஸ் அவங்களை கைவிட்டு விட்டார்கள், மற்றவங்களோட டைரக்டர்ஸ் அவங்களை கைவிட்டு விட்டார்கள். கிறிஸ்டோபர் ரீவ்ஸுக்கு அப்புறம் க்ளோசஸ்டா இப்போ டைலர் வந்து he did a great job. எனக்கு ஜேம்ஸ் கன் மேல பயங்கரமா நம்பிக்கை இருக்கிறது. புது ஹீரோ பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த மனுஷனை நல்ல சூப்பர்மேனா காட்டுவா அப்படின்னு. ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் கிறிஸ்டோபர் ரீவ்ஸ். நான் கொஸ்டினை ரீஃப்ரேஸ் பண்ணி வைக்கிறேன். நீ அந்த படமே பார்க்கல, அந்த படத்தோட போஸ்டரை மட்டும் பாக்குற, கேரக்டர் போஸ்டரை மட்டும் பாக்குற, பார்த்துட்டு இதான் என் சூப்பர்மேன், நான் நினைச்ச சூப்பர்மேன் அப்படியே வந்து நின்றான். அந்த பர்செப்ஷனில் பேச வேண்டும் என்றால் இட் இஸ் ப்ராபப்லி a tie between Christopher Reeves and Henry Cavill. அங்கதான் போய் முடியும். வெறும் based on how they look, this is Superman பா அப்படின்னு ஃபீல் ஆகிறதுக்கு வந்து ஆப்வியஸ்லி ஜாக் ஸ்னைடரோட டச்சை கொண்ட ஹென்ரி கேவலும் நம்ம அது என்ன ரிச்சர்ட் டானர் டச்சை கொண்ட கிறிஸ்டோபர் ரீவ்ஸும். உனக்கு இதெல்லாம் வேற ஏதாவது கருத்து இருக்கா? இல்ல எனக்கு அதேதான். எனக்கு இன்னும் ஒரு லாஸ்ட் கொஸ்டின், அப்புறம் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் இந்த காமிக்ஸ்ல சில இன்ட்ரடக்ஷன், சில பேக்ரவுண்ட் என்னன்னு படிக்கிறப்போ இவங்க இன்னர் ஒர்க்கிங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி டவர் ஆஃப் பேபிளுக்கு அவங்க பேசினதோ அதே மாதிரி இவங்க பேசினது வந்து பார்த்தேன்னா, இதுல ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னவா இருந்ததுன்னா, இந்த இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சூப்பர்மேன் ஒரு போரிங் கேரக்டர், எப்படி ஒரு பயங்கரமான சூப்பர்மேனை கொண்டு வருது அப்படின்னு கேட்குறப்போ நம்மால் வந்துட்டு இருங்க சார், நான் கிளார்க் கென்ட்டோட பாஸ்ட கொஞ்சம் டீனேஜையும் நான் பின்னாடி கேனன்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கொண்டு போய் அவனை ஹியூமனைஸ் பண்றேன், அப்படிதான் என்னால ஒரு நல்ல சூப்பர்மேன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தது. ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பயங்கரமான பாத் பிரேக்கிங் டெசிஷனா இருந்தது. எஸ் இட் இஸ் டெஃபினெட்லி a மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து ஒரு சிம்பிளா நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா ஆடியன்ஸோட பல்ஸை தெரிந்தவனும் உண்மையாக கதை எழுத தெரிந்தவனும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த வேலையை ஜெஃப் ஜான்ஸ் நல்லா பண்ணுவாரு. ஐ எம் a huge fan of ஜெஃப் ஜான்ஸ். என்னோட டாப் ஃபேவரட் ரைட்டர்ஸ் லிஸ்ட்ல அந்த மனுஷன் எப்பவும் இருப்பாரு. ஸோ அவருக்காக நான் எப்பொழுதும் பேட் செய்ய தயார் அப்படிங்கறதுனால ஐ டோட்டலி அக்ரி. இல்ல இது வந்து நான் ஏன் அப்படி பாக்குறேன்னா, அதே ஃபார்வர்ட்ல கொடுத்த ஒரே வார்த்தை தான், சூப்பர்மேன் இஸ் த ஹோலி கிரெயில் ஆஃப் காமிக்ஸ். அந்த மாதிரி ஒரு காமிக்கை நீ எழுதுறேன்னா, அதுல இப்படி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் பண்றேன்னா, ஆஸ் அ ரைட்டர் உனக்கு எவ்வளவு கரேஜ் தேவைப்படும். அந்த விஷயத்துல ஜெஃப் ஜான்ஸுக்கு வந்து கரேஜுக்கு பஞ்சமே கிடையாது. இஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் ஃபார் என்ன சொல்றது, இப்படிதான் இருக்கணும் என்னன்றீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆளு. அதனால அதான் ஸ்டஃப் இருக்கிற ஆளு எவ்வளவு வேணா பேசலாம், மக்கள் கேட்பாங்க. ஏன் இந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டு வந்தேன்னா, நீ ஒண்ணுமே பண்ணாம சூப்பர்மேன் ரீபிரிண்ட்னு விட்டாலே ஓடுறது, நீ அதை நோண்டி பேரை கெடுத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க். அந்த டைம் பீரியட்ல சூப்பர்மேனை ரீடிஃபைன் பண்ணி, நான் சிம்பிளிஃபை பண்ணி, ஹியூமனைஸ் பண்ணி நான் உனக்கு தர்றேன். நீ சூப்பர்மேனை ஒரு அன்டச்சபிள் காடா பாத்துக்கிட்டு இருக்க, இல்ல நான் ஹியூமனைஸ் பண்ணி உனக்கு கனெக்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் பேசுற மாதிரி பேசிட்டு இருப்போம் இன்னைக்கு. பட் அன்னைக்கு அது ஒரு தட் இஸ் a move that completely changed DC universe ன்னு நான் நினைக்கிறேன். ஜெஃப் ஜான்ஸ் எப்பவுமே அப்படிதான். வாட் எவர் இட் டஸ், இட் இஸ் வெரி லேண்ட்ஸ்கேப் டிஃபைனிங், மீடியம் டிஃபைனிங்ன்ற அளவுக்கு தான் அந்த கிரியேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது அதோட ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டா இது கூட எடுத்துக்கலாம். அண்ணன் சூப்பர்மேனுக்கு பண்ணதே இது, கிரீன் லேண்டனுக்கு பண்ணதை சொன்னோன்னு வச்சுக்கங்களேன், அது போக 50 நிமிஷம் 60 நிமிஷத்துக்கு. அதனால அண்ணனின் பாராட்டு அது வந்து ஆல்வேஸ் டாப் தான். கிரீன் லேண்டன், ஃபிளாஷ் ரெண்டுமே இல்ல. எஸ் கிரீன் லேண்டன், ஃபிளாஷ் சொல்லணும்னா மாடர்ன் டிசி டிஃபைன் செய்தது இவர்தாங்க. கிரீன் லேண்டன், ஃபிளாஷ், அப்புறம் டீன் டைட்டன்ஸ், கிரீன் லேண்டன், ஃபிளாஷ், டீன் டைட்டன்ஸ், ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா, அதுக்கப்புறம் லீஜன் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ், எல்லாத்தையும் சொல்லலாம். உங்களுக்கு 2005 பிளஸ் பீரியட் டைம்ல இருந்து வாட் இஸ் டிசி அப்படின்றத டிஃபைன் பண்ணது until the most recent 2023 2024 நினைக்கிறேன், அப்பதான் டிசி விட்டு கிளம்பினாரு பையன். அது வரைக்கும் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல், வெரி வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டர். அது ஏன் அந்த மாதிரி ஒரு ரைட்டர் அந்த ஆளு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு இந்த புக்கை பார்த்தா அந்த ஃபீலிங் வரும்.
அப்படிங்கிறது எங்களுடைய கேரண்டி. ஓகே, ரைட்டர் எல்லாம் பத்தி பேசிட்டோம். ஆனா இங்க அன்பார்ச்சுனேட்லி இந்த டாபிக்கை பேசாம கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த சின்ன வயசு சூப்பர்மேன் வரைஞ்சவன் வந்து யோ என்னையா பிரச்சனை, அடல்ட் ஹெட் டீன் பாடியில இருக்கு. சில நேரம் அவன் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். அந்த கிரீப்பி ஸ்மைலும்பாங்க, இந்த இட்டு ஜோக்கர் சிரிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து எனக்கு இருக்கிறதுலே எப்படி சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, கேரி பிராங்க் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த மனுஷனுக்கே இப்படி எல்லாம் வரைய தெரியாம சில பிளாஸ் இருக்குன்றது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பாடி இல்ல, அதாவது நீ நல்லா நோட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து அந்த யங் சூப்பர்மேனுக்கு மட்டும்தான் இருந்திருக்கும். அந்த அடல்ட் சூப்பர்மேனோட போசிங்ல இருந்து வியூயிங்ல இருந்து பெர்ஸ்பெக்டிவ் அதெல்லாம் பூந்து விளையாண்டுருப்பாப்ல. சின்ன பையன், ஐயோ சின்ன பையன் நான் வரைஞ்சது இல்லையே. அதே பஞ்சாயத்து தான், உண்மையிலேயே அதுதான் இங்க நடந்த பஞ்சாயத்து. ஒண்ணும் இல்ல, லிட்டரலா இந்த மொத்த புக்கையும் நீங்க வந்து கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் அப்படியே நடிச்சதா நீங்க படிச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் வரைஞ்சிருப்பா அப்படி அந்த மனுஷன். லிட்டரலா திஸ் சூப்பர்மேன் இஸ் கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் சூப்பர்மேன். ஸோ குவாலிட்டி டாப் நாச். பட் ரெட்டு சொன்ன மாதிரி பையனுக்கு டீனேஜ் பசங்களை வரைய தெரியாது. இல்ல டீனேஜ் பசங்களை வரைய தெரியாதா, இல்ல கிறிஸ்டோபர் ரீவ்ஸை டீனேஜ் பையனா வரைய தெரியாம ஸ்ட்ரகிள் ஆனாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா லீஜன் ஆஃப் சூப்பர் ஹீரோஸை வரைஞ்ச எந்த ஒரு சீன்லயும் அவங்கள உனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா? அவங்களும் டீனேஜ் இல்ல சோ ஆப்ஷன் 2 தான் நினைக்கிறேன். அதான் கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் சின்ன பையனா வரையறதுக்கு பையன் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள், ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாருக்கும் அடி சறுக்கும். இத நான் குறையாலாம் சொல்லல, இத நான் குறையாவே சொல்ல மாட்டேன். அதுதான், அதாவது என்னன்னா என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மனுஷனுக்கு கூட இப்படி ஒரு சின்ன ஸ்லிப் இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் இது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், போறப்ப இதை பார்த்து போங்கப்பா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒண்ணு இருக்கு. இது வந்து பெருசா எந்த அஃபெக்டும் பண்ணாது. ஏன்னா இது வந்து எப்பேற்பட்ட விஷயத்துல என்ன ஏதோ ஒண்ணு பேசணும்ல, அதுக்கு அந்த மாதிரி இது. அதுதான், ஓ அவ்வளவு பெரிய 10 out of 10 புக் இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா 10 out of 10 புக் தான். லைட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு குறைன்னு ஏதாவது தேடுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறலாம். ஹோப்பை கொடுத்து புது வருஷத்தை ஆரம்பிச்சிருக்க, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஹோப்பு கொடுத்து புது வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கவா? டாபிக் ஒண்ணுது, எடிட் பண்ண போறது நீ. என்ன ஆரம்பிச்சிருக்க, நீ ஏன் தலையில தூக்கி போடுற? ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி சொல்லணும் என்ன நீ. அதனால தம்பியமா ரேப் அப் பண்ணி முடிச்சு விட்டுறோம். புலிவாலை பிடிச்சிருக்கீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. அதுதான் பினிஷிங் வீடியோ, பினிஷிங் கிளிப்பா போட்டு முடிக்கிற நீ. சரி, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துறேன். அதான் கன்க்ளூஷன் சொன்னமே, புலிவாலை பிடிச்சிருக்கீங்க மிஸ்டர் நல்ல தம்பி, அந்த கிளிப்பை போட்டு முடிச்சிடுறேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு கிடையாது. ரெக்கார்ட் ஸ்டாப்.